தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் சிவபிரியன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், நேற்று இந்த பாமக மற்றும் வன்னியர் சங்கம் இணைந்து சித்திரை முழுநிலவு மாநாடு நடத்தியிருக்கிறாங்க. இதில் பாமக நிறுவனர் ராமதாஸுடைய பேச்சு ரசிக்கக்கூடிய வகையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது ராமதாஸ் அவர்களுக்கும் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கும் அவருடைய கட்சி தொண்டர்களுக்கும் இடைவெளி அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பது இதில் காட்டுகிறது. இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ பேசுறவங்க எல்லாமே இளைஞர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே அன்புமணி அவர்கள் கட்சியை எடுத்துக்கொண்டு கட்சியை வழிநடத்த வேண்டும் என்று விரும்புகிறோம். ஸோ இப்போ இதை நீங்க பேக்ரவுண்டா கடந்த ஒரு 7 மாசமா நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை வைத்து பார்க்கும் பொழுது, பாட்டாளி மக்கள் கட்சியில் முதல் குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த பனிப்போர் இன்னும் முடிவடையவில்லை. அந்த பனிப்போரின் முதல் அத்தியாயமாக நீங்கள் எதை பார்க்க வேண்டும் என்றால், மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இருவரும் மேடையிலேயே தங்களுடைய உறவினர் ஒருவரை கட்சி பதவியில் அமர்த்துவது தொடர்பான ஒரு விவகாரத்தில் மேடையிலேயே இருவரை ஒருவர் பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொண்டு, அதன் பிறகு ஒரு 4 மாதங்கள் கழித்து தன்னுடைய மகனை தலைவர் பதவி நீக்கிவிட்டு தானே தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்வது, இது போன்ற விஷயங்கள்ல ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாக, நான் தான் இந்த கட்சியை கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன், நான் தான் இந்த கட்சியை ஆரம்பிச்சேன், இந்த கட்சி என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா அசர்ட் பண்ணிட்டு வராரு. ஆனா அன்புமணி அவர்கள் வெளிப்படையாக ஒரு சில விஷயங்களை பேசவில்லை என்றாலும், அவருடைய ஆதரவாளர்கள் இது போன்ற விஷயங்களை அதாவது சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வெளியில யாரும் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இந்த பனிப்போரினுடைய உச்சக்கட்டமாக நேற்றைய அந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். திரு ராமதாஸ் அவர்கள் வன்னியர் மக்களை குற்றம் சொல்வது, வன்னியர் மக்களை குறை சொல்வது, அவர்களை நீங்க சரியா வேலை செய்யலன்னு சொல்றதெல்லாம் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்றுதான். ஏனென்றால் திரு ராமதாஸ் அவர்களுக்கு வன்னிய மக்களினுடைய ஆதரவே தன்னுடைய கட்சிக்கும் தனக்கும் குறைந்து கொண்டு வருகிறது என்பது அவருக்கு ஒரு கடந்த 10 ஆண்டுகளாகவே தெரிகிறது. பாமகவினுடைய வாக்கு வங்கி கிட்டத்தட்ட 7-7.5% இன்னைக்கு 5% கீழாக சென்று கொண்டிருக்கின்ற நேரத்துல பாஜக போன்ற கட்சிகளோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று அவர் சொல்லியும் கேட்காமல் மீண்டும் கூட்டணி வைப்பது, இது போன்ற விஷயங்கள்னால பாட்டாளி மக்கள் கட்சி மீது உள்ள அந்த நம்பிக்கை வன்னியர் இன மக்களுக்கு இல்லை என்பன போன்ற ஒரு விஷயம்தான். இது போன்ற பேச்சுகளை அவரை பேச ஆரம்பிக்கிறார். ஏன், எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் என்றால், திமுக மற்றும் அதிமுக போன்ற திராவிட கட்சிகள், இரு கட்சிகளுமே வன்னியர் இன மக்களினுடைய ஆதரவை பெற்று வருகிறது. இப்ப இந்த கடந்த 2-3 தேர்தலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, அதிமுக பாமக கூட்டணியில் இரு கட்சிகளுமே ஒரே கூட்டணி அமைத்து போட்டியிட்டாலும் கூட, வட தமிழ்நாட்டில் திமுக பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்றாலும் கூட, கிட்டத்தட்ட 80 இடங்கள்ல 16 இடங்களில் அதிமுக வெற்றி பெறுகிறது. வட தமிழ்நாட்டில் நான் சொல்கின்ற அந்த 80 இடங்களில் 3 இடங்களில் மட்டும்தான் பாமக வெற்றி பெறுகிறது கடந்த 2021 அசம்பிளி எலெக்ஷன்ல. அது எதுனா, டிஸ்பைட் அந்த 10.5% வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த பிறகும் கூட 3 தொகுதிகளில் தான் இவர்களால் வெற்றி பெற முடிகிறது. ஆனால் அதிமுக 16 தொகுதிகளில் வெற்றி பெற முடிகிறது. எல்லாமே வன்னியர் சமுதாய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம். ஸோ அப்ப என்னன்னா, வன்னியர் இன மக்களுக்கு, வன்னியர் சமுதாய மக்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது நம்பிக்கை குறைந்து வருகிறதுங்கிறத எல்லா தேர்தல்களிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தெளிவாக நமக்கு சொல்கிறது. இன்னொன்னு என்னன்னா, டூ மச் கான்சென்ட்ரேஷன் ஆன் த ஃபேமிலி. இப்போ 2024ஆம் ஆண்டு நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் பாமக 9-10 தொகுதிகளில் போட்டியிட்டார்கள் நினைக்கிறேன். ஆனா அந்த 10 தொகுதிகள் எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாம சௌமியா அன்புமணி போட்டியிட்ட தொகுதிகளில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்க மட்டும்தான் அவங்களோட மார்ஜின் லெஸ் ஆகுது. சங்கர் பச்சான்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடிக்கப்படுகிறார். ஆனால் சௌமியா அன்புமணிக்கு மட்டும்தான் வாக்கு சதவீதம் 20,000 குறைகிறது. ஸோ அப்போ கட்சி என்பது அந்த குடும்பம் மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வியும் எழுகின்ற இது போன்ற சூழ்நிலையில் தான் இந்த மாநாடு நேற்று நடைபெற்றிருக்கிறது. ஆனால் அதுல ஒரு விஷயம், அன்புமணி அவர்களுக்கு எந்த பாராட்டுமே இல்லை என்று அவருடைய ஆதரவாளர்கள் கேட்பது நியாயமான கேள்வி. ஆனா அந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால், அவரை பாராட்டி பேசாததிலிருந்து இன்னும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற பனிப்போர் முடிவுக்கு வரவில்லை. அந்த பனிப்போர் முடிவுக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இப்போது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல.
நிச்சயமாக சார். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சிவப்பிரியன். நன்றி.